இந்த உலகத்தில ஒரு மலை ஒரு மனித உருவமாக மாறியிருக்கலாம். அது வெறும் கற்பனை அல்ல, ஒரு காலத்தில் நிஜமாக நடக்கவிருந்த ஒரு கனவு. அது நடந்திருந்தால் இன்று நாம் அதை உலகின் 8வது அதிசயம்னு அழைத்திருப்போம். இந்த கதை ஆரம்பிப்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன், பழங்கால கிரேக்க நாட்டின் ஒரு அமைதியான மலைக்கு அருகில். அந்த காலகட்டத்தில் உலக வரலாற்றை மாற்றிய ஒருவன் வாழ்ந்தான். அவன் உலகத்தை வென்றவன், மகா அலெக்சாண்டர். போர்க்களத்தில் வெற்றியை மட்டுமே தேடாதவன் அவன். அவனுக்குள் இந்த உலகத்தை வேறொரு விதமாக மாற்ற வேண்டும் என்ற பெரிய கனவுகளும் இருந்தன. அந்த கனவுகளை உண்மையாக்க, புதிய யோசனைகளை கேட்கவும், புதிய மனிதர்களை நம்பவும் அவன் எப்போதும் தயாராக இருந்தான். அப்படி ஒரு நாளில்தான் அவனை சந்திக்க வந்தான் ஒரு மனிதன். அவன் ஒரு போராளி இல்லை, ஒரு அரசியல்வாதியும் இல்லை. அவன் ஒரு ஆர்கிடெக்ட். அவன் பேர் டைனோகிரேட்ஸ். அவனுக்கு கற்பனைக்கு எல்லை இல்லை. அவனுடைய யோசனைகள் அந்த காலத்தை விடபல நூற்றாண்டுகள் முன்னே இருந்தன. அவன் கையில் பழைய வரைபடங்கள், கண்களில் ஒரு மலை அளவிலான கனவு. அலெக்சாண்டரின் முன்னால் அவன் பேச ஆரம்பித்தான். அவன் சொன்னா, ஒரு மலையை ஒரு சிற்பமாக மாற்றலாம். அது சாதாரண சிற்பம் இல்லை. அந்த மலை ஒரு மனித உருவமாக இருக்கும். அந்த மனிதன் ஒரு கையில் ஒரு முழு நகரத்தை தாங்குவான். மற்றொரு கையில் இந்த மலையிலிருந்து பாயும் ஆறுகளின் நீரை சேகரித்து அதை கடலுக்குள் ஊற்றுவான். அந்த யோசனை மலை அளவுக்கு பெரியது. அலெக்சாண்டர் அதை கேட்டபோது உடனே மறுக்கவில்லை. அவன் மிகவும் அமைதியாக கேட்டான். அலெக்சாண்டர் ஒரு அரசன், ஒரு போராளி, அதற்கு மேல் ஒரு நடைமுறை சிந்தனையாளர். அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான். இந்த நகரத்திற்கு உணவு எங்கிருந்து வரும்? அந்த கேள்விக்கு உடனடி பதில் இல்லை. அந்த மலையைச் சுற்றி வயல்கள் இல்லை, விவசாயம் இல்லை. அப்போது அலெக்சாண்டர் மெதுவாக சொன்னான், பால் இல்லாத ஒரு குழந்தை எவ்வளவு அழகாக இருந்தாலும் வளர முடியாது. அதே மாதிரி வயல்கள் இல்லாத ஒரு நகரமும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் வளர முடியாது. அந்த கனவு அங்கேயே நிறுத்தப்பட்டது. டைனோகிரேட்ஸின் திறமை வீணாகவில்லை. அலெக்சாண்டர் அவனை தன்னுடன் வைத்துக் கொண்டான். பின்னர் எகிப்தில நைல் நதிக்கரையில் டைனோகிரேட்ஸ் ஒரு புதிய நகரத்தை வடிவமைத்தான். அந்த நகரம்தான் வரலாற்றில் அழியாத இடம் பிடித்தது. அதன் பெயர் அலெக்சாண்ட்ரியா. ஒரு மலை சிற்பமாக மாறவில்லை, ஆனால் ஒரு நகரம் வரலாறாக மாறியது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான், பெரிய கனவுகள் மட்டும் இருந்தால் போதாது. அவை அதிசயமாக மாற சரியான இடமும் சரியான சூழலும் தேவை.